என்னமோ தெரியல. பரவாயில்ல, நான் இப்படியே போறேன். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பாசுரம் வந்து ஆஹ், 3. ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரமேஸ்வர் பிரபுவுடைய பிளெஸ்ஸிங்ஸை நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லா பெரிவாளுடைய பிளெஸ்ஸிங்ஸும் கேட்டுக்கிறேன். ஸோ அந்த ஸ்லைட் ஷோ போகிறதுக்கு என்னமோ வரமாட்டேங்கிறது. இதில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன் தடுக்கிறது என்னன்னு தெரியல. ஸோ நான் இப்படியே போகிறேன், நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்லோகத்தை வந்து நான் ஒரு ஒரு லைனும் ரெண்டு ரெண்டு வாட்டி சொல்றேன். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால், தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள, ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப, தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். ரொம்ப அழகான பாசுரம். அதுக்கு வந்து வேர்ட் பை வேர்ட் மீனிங் இருக்கு, வார்த்தைக்கு வார்த்தை, ரொம்ப அழகான அர்த்தம். ஓங்கி உலகளந்த. ஸோ இந்த ஓங்கி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பகவான் வந்து சயனத்துல படுத்துட்டு இருந்தாராம். அப்போ ஆதிசேஷன் மேல பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கார். படுத்துட்டு இருக்கும் போது யோஜனை பண்றாராம், என்ன அவதாரம் பண்ண போறோம் அடுத்தது அப்படின்னு திங்க் பண்றாராம். அப்போ தேவர்களுடைய பிரார்த்தனை வந்து அவர் காதுல விழருது. இந்த மாதிரி இந்திரனுக்கு வந்து ஏதோ ஒரு அவஸ்தை வந்துடுது, மாவலி வந்து இது ஆக்கிரமம் பண்ணியிருக்கார், அதனால தயவு செய்து காப்பாத்துங்கோ அப்படின்னு வந்திருக்கு. உடனே பகவான் என்ன பண்றாராம், கிடு 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 கிடுன்னு எழுந்து திரிவிக்ரமன் பெரிய ஒரு இதை வந்து எடுத்துட்டுறாராம். எடுத்துட்டு இந்த அவதாரம் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்றாராம், கிளம்பிடுறாராம். அவசர அவசரமா கிளம்புறாராம். சோ இதுல என்ன சொல்றதுன்னா, பகவான் வந்து வளர்ந்து உலகளந்து இல்லையாம். அவர் வந்து உலக அளக்கறதுக்கு வளரல. அவர் என்ன பண்ணாராம், ஓங்கி உலகளந்தான். அப்படின்னா அஃபெக்ஷன், அவருக்கு அத்தனை பாசமா, ஓங்கினா அஃபெக்ஷன், பாசம் இருக்கு, ரொம்ப ஒரு தயவு இருக்கு டிவோட்டிஸ் மேல, அவளை காப்பாத்தணும், அவளுக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு. அதனால இந்த தேவர்கள் ஹெல்ப் பண்றதுக்கு ஓடிய போயிடுறாராம். சோ அதுதான் வந்து அந்த ஓங்கி உலகளந்து அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். அடுத்தது வந்து 3 விதமான பீப்புள் இருக்கா. ஒண்ணு வந்து தன்னுடைய காரியங்கள் மட்டுமே, தனக்கு என்ன ஒரு சாதகமா இருக்கோ அதை மட்டுமே பாக்குறவா. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து எப்படி இருப்பான்னா, நம்மளும் நன்னா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், மத்தவாலும் ஹாப்பியா இருக்கணும், அந்த கேட்டகரியாவா, அந்த வகையில வரவா. இன்னும் ஒரு இதுல இருக்கிறவா வந்து உத்தமன். சோ ஆண்டாள் இங்க வந்து உத்தமன் பேர்பாடிங்கிறா. சோ அந்த உத்தமனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஜெனியூன், தமிழ்லன்னா உண்மையான அப்படின்ற அந்த ஒரு இது இருக்கு. அப்போ அந்த கேட்டகரியில இருக்கிறவா என்ன பண்ணுவாலாம், தன்னுடைய சௌரியத்தை கூட குறைச்சுண்டு தன்னுடைய எல்லாத்தையும் பொறுத்துண்டு மத்தவாளுக்கோசரம் பண்ணுவாலாம். சோ இத வந்து இங்க வந்து நம்ம முக்கியமா அந்த வார்த்தையை வைக்கிறோம். அப்போ பகவான் என்ன பண்றாரா, பகவான் ரொம்ப பெரியவர் இல்லையா, பகவான் என்ன பண்றாரா, தன்னுடைய சௌரியத்தை எல்லாம் குறைச்சுண்டு
ஒரு குரல் வந்து இருக்க, ஹெல்ப் பண்ணணும், அவளுக்கு தயவு பண்ணணும்னு உடனே ஓடியே போயிடுறாராம். அப்ப சும்மா போல, தன்னை குறைச்சிக்கிறார். என்ன பண்றார், மாவலிகிட்ட போய் இது பண்றார், பெக் பண்றார், எனக்கு இந்த இதை கொடு அதை கொடுன்னு கேட்கிறார். யாரை காப்பாத்துறதுக்கு? இந்திரனை காப்பாத்துறதுக்கு, மற்ற தேவர்களை காப்பாத்துறதுக்கு. அப்பேற்பட்ட பகவானுடைய பேர்பாடி நாமும் நம் பாவைக்கு, நாங்கள் நம் பாவைக்கு நம்ம என்ன பண்றோம், அப்பேற்பட்ட பெரிய பகவானுடைய பேரை பாடுறோம். பேரை பாடி நம்ம இன்னைக்கு நோன்பு எடுக்கிறோம், விரதம் எடுக்கிறோம். அப்போ பகவானுடைய அப்பேற்பட்ட பகவானுடைய பேர் பாடும்போது என்ன ஆறுது, இப்ப திரௌபதியோட இதுல கூட வஸ்திரம் வேணும் அப்படின்ட்டு அவ இப்படி கையை தூக்கி காப்பாத்து பகவானே, அவ ஒன்னும் கேட்கல, காப்பாத்துன்னு கேட்கும்போது கோவிந்தா அந்த கோவிந்தா அந்த கோக்கே பகவான் ஓடி போயிட்டார். அப்போ ஆச்சாரியார் கதை சொல்றார், இதுல வந்து தோல்ல வந்து அங்கவஸ்திரம் போட்டு இருந்தாராம், கீழே விழுந்தது கூட தெரியல, அவர் பாட்டு அப்படி போயிட்டே இருந்துட்டாராம். அந்த கோ அப்படின்றதுக்கே போயிட்டார், கோவிந்தா இன்னும் முடியவே இல்லையா. சோ அது அந்த அளவுக்கு பகவானுடைய பேர், அந்த பகவானுடைய பேருக்கு அத்தனை மகிமை இருக்கு. அடுத்தது பார்த்தேன்னா, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினார். அதுல என்ன சொல்றதுன்னா, இப்போ இந்த ஆண்டாலும் அவளுடைய கோஷ்டிக்காராலும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. இப்ப நீங்க இந்த முதல் பாசுரத்துல பார்த்தேன்னா கூட நீராடி அப்படின்ற இந்த வார்த்தை மூணு மூணு பாசுரத்துக்கும் முதல் மூணுத்துக்குமே வருது. நீராடி நீராடி நீராடின்னு வருது. அப்போ வந்து காலையில சீக்கிரம் எழுந்து குளிக்கிறத வந்து மெயினா வச்சிருக்கா. எஸ்பெஷலி இந்த மார்கழி மாசத்துல இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்றது வந்து நல்லதுன்னு வச்சிருக்கா. சில பேர் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துருவாலாம், ஆனா அவ குளிக்கிறதுக்கு 8:30 மணி ஆயிடுவான். ஸோ அந்த அந்த டைமுக்கு குளிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான். ஸோ இந்த மாசத்துல எனக்கு தெரிஞ்சு என்னையும் சேர்த்தே சீக்கிரம் இன்னைக்கு குளிக்க வச்சதுக்கு உங்களுக்கு சந்தோஷம். ஸோ அவர் என்ன சொல்றான்னா, பாவை நோன்பு எடுத்துட்டு சாற்று நீராடினார். அந்த 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 இதை வந்து பகவான் கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கா அவெல்லாம், அந்த அந்த ரொம்ப ஒரு செப்பரேஷன்ல இருக்கா. ஸோ அதுக்கு அவ என்ன பண்றாலாம், அந்த குளியல் எடுக்கிறா. அப்பதான் அது கொஞ்சமாவது அந்த ஹீட் போகுமான்னு பாக்குறா. ஆக்சுவலா அது பகவான் கிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஹீட் அது. அதுக்கப்புறம் வந்து தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கெல்லாம் வந்து ரொம்ப சின்சியரா பக்தர்கள் இருக்காலோ அங்கெல்லாம் மழை பெய்யும். இப்ப நார்மலாவே சொல்லுவா, நல்லவா இருக்கு அதனாலதான் மழை பெய்யுறது அப்படின்வா. சோ இந்த மாதிரி பாவ நோன்பு விட்டு எப்ப பார்த்தாலும் பகவானே பேசிட்டு இருக்கும் பொழுது வேற வழி இல்லாம நல்லது வந்துதான் ஆனும். அப்போ மழை பெய்யணுமா, எப்படி பெய்யணுங்கிற ஆண்டால் 9 நாள் சூரிய ஒளி இருக்கணும், ஒரு நாள் மழை பெய்யணும். அப்பதான் வந்து சேதங்கதெல்லாம் இல்லாம ஒரு மாதிரி ஒரு ஒரு பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு. சோ அவ வந்து அந்த ஒரு இதை வந்து சொல்றா, இது வந்து இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்றாவோ. அதுக்கப்புறம் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகளை, இது ரொம்ப அழகா இருக்கும். இந்த லைனோடைய அர்த்தமே ரொம்ப அழகா இருக்கும். பார்த்தேன்னா இந்த நெல் கதிர்கள்லாம் வந்து உயரமா வளர்ந்துருக்கான். ஆச்சாரியார் என்ன சொல்றார், ஸ்ரீவிக்ரம மாதிரி உயரமா வளர்ந்துருது அப்படிங்கிறார். அதுக்கு நடுவுல இந்த மீன்கள்லாம் என்ன பண்றது, குட்டி குட்டி மீன்லாம் நன்னா சாப்பிட்டுட்டு குண்டா வேற இருக்கான், இங்கேயும் அங்கேயும் தக்கான்னு குச்சின்னு இருக்கான். அப்ப அது என்ன பண்றதா, குதிச்சு குதிச்சு என்ன பண்றதா, இப்ப இப்ப வந்து இப்ப பெரியவாளுக்குலாம் அது எப்படி கண்ணு தெரியும். இப்ப நார்மலா நம்மளுக்கு ஒரு மீனை பார்த்தோன்னா இங்க குதிக்கிறது அங்க குதிக்கிறதுன்னு தெரியறது இல்லையா. தண்ணியில மீனை பார்க்கும்போது குதிக்கிறது, 2 நெல்கதிருக்கு நடுவுல குதிக்கிறது, அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். ஆனா பெரியவாலாம் எப்படி பாப்பாலாம், இப்ப பராசர பட்டரோ ஸ்ரீ ஆளவந்தாரோ அதாவது யமுனாச்சாரியாரோ எப்படி பாப்பாலாம், அவளுக்கு பார்க்கும்போது அந்த நெல்கதிருக்கு மேல இருக்கிற அந்த பூ இருக்கு இல்லையா, அதை பார்த்தா ஒரு ரெட் லோட்டஸ் ஃபிளவர் இருந்தா எப்படி இருக்கும், அத பகவானுடைய காலா பாப்பாலாம். இந்த நெல் கதிர் இருக்கு இல்லையா, அது அப்படி போய் அப்படி சாயறதுல அத பக்தர்கள் அவளுக்கு நமஸ்காரம் பண்றதா, அவளுடைய பார்வை அந்த மாதிரி இருக்கு. சோ அது வந்து அவளுக்கு அதை ஞாபகப்படுத்துறது. இப்போ இங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த ஓங்கு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இப்ப இந்த நெல்கதிர்கள் வந்து ஹாரிசான்டல்னா இந்த வாட்டுல வந்து அவ்வளோ ஒரு செழிப்பா வளர்ந்துருக்கு இல்லையா, அதனால நேர போலியாம். சோ இந்த வாட்டில் இப்படி வளர்ந்துட்டு அதுக்கு நடுவுல இந்த
இந்த மீன்கள் வந்து இடம் இல்லாம குதிச்சுட்டு இருக்கு அப்படின்னா அத்தனை பக்கத்துல 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 வளர்ந்துருக்கு, அத்தனை செழிப்பு. ஆண்டாள் வந்து செழிப்பை பத்தி சொல்றா, என்ன மாதிரி வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தேன்னா இந்த இந்த மீன்கள்லாம் என்ன பண்றதா, குட்டி குட்டி மீன்கள் நல்லா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருக்கான். அது என்ன பண்றதா, சண்டை வேற போட்டுக்கிறதாம். சண்டை போட்டுட்டு என்ன பண்றதா, போய் போய் அந்த நெல்கதிரை போய் அப்படி தள்ளிடுறதாம். குதி குதின்னு குதிச்சுட்டு அப்படி தள்ளுறதாம். அது தள்ளும் போது அந்த நெல்கதிருக்கு மேல அந்த அந்த பூ இருக்கும் இல்லையா, அந்த பூல வந்து அது அவ்வளவு அழகா ஒரு பூ. அது வந்து இந்த குவளை பூன்னு சொல்லிட்டு ப்ளூ லில்லி ஃபிளார் அப்படின்றா. அது வந்து பாக்குறதுக்கே அழகா இருக்குமா. அந்த அந்த பூ மேல நிறைய வண்டு உட்காந்துருக்குமா. இது ஃபுல்லா அந்த தேனை குடிச்சிட்டு இது வந்து இந்த இந்த மீன்கள் வந்து இப்படி குதிக்கும் போது அந்த நெல்கதிரை தள்ளும் போது அதுங்களுக்கு அது அப்படியே இப்படி ஒரு மாதிரி இப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குமா. அப்ப அதுல இன்னும் நன்னாவே தூங்குமா கொரட்டை விட்டு. இந்த பேர் என்ன, அந்த வண்டுகள் வண்டுகள் நன்னா தூங்குமா தேனை குடிச்சிட்டு. அது அப்படியே இப்படியே ஆட்டுற மாதிரியே இருக்குமா அவளுக்கு. சோ ஆண்டாள் என்ன சொல்றா, அதோட செழிப்பை பத்தி சொல்றா. இப்ப என்ன பண்றா, இதெல்லாம் சொன்ன நெல்கதிரை பத்தி சொன்னா, மீன் குட்டி எப்படி குட்டியா இருந்து நன்னா சாப்பிட்டு கொழுகொழுன்னு இருக்குன்னா எப்படி தள்ளுறதுன்னு சொல்றா. எப்படி மீன் இது வந்து வண்டுகள்லாம் வந்து நன்னா சாப்பிட்டுட்டு தூங்குறதுன்னு சொல்றா. கடைசியில இப்ப இங்க வரா, தேக்காதே புக்கிருந்து சீற்றம் உலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள். ரொம்ப அழகா இருக்கும் இங்க. அவ ஊர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற இந்த மாடு மேய்க்கிறவாலாம் கூட பால் கறக்க முடியாதான், ஓஞ்சு போயிடுமா, கை கால்லாம் ஓஞ்சு போயிடுமா. ஏன்னா இந்த அஹ், இவா இருக்கா இல்லையா, இந்த பசுமாட்டோடைய மடியை தொட்டாலே கொட்டிடுமாம் பால். அப்போ வந்து அந்த பால் கறக்கிறவாளுடைய டியூட்டி என்னன்னு கேட்டேன்னா பாத்திரத்தை மாத்திண்டே இருக்கணும், அதுதான் வேலை. பாத்திரத்தை மாத்தலைன்னா ஒழிஞ்சு ஓடிடும். அது அப்படி என்ன, எப்பேற்பட்ட பசுக்கள், என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்குன்னு பார்த்தேன்னா, அது கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டு வளர்ந்த பசுவாம், கரஸ்பர்ஷம் பட்ட பசுவாம், பகவான் தொட்ட பசு அவெல்லாம். அதனாலதான் கொட்டுறது. எப்படி பகவானுடைய பகவான் கிட்ட இருந்து அவருடைய இது கொட்டின்னு இருக்கோம் நம்மளுக்கு எல்லாம் பிளெஸிங்ஸ் எப்படி கொட்டுறதோ ஆசீர்வாதம் மாதிரி பசு கிட்ட இருந்து பால் கொட்டுறதா முடியாது. ஏன்னா அது வேணுகானத்தை கேட்டு வளர்ந்த பசுவான், பகவானுடைய கரஸ்பர்ஷத்தை பட்டு வளர்ந்த பசுவான். நீங்காத செல்வம் நிறைந்து, அந்த கடைசி லைன் அது என்ன சொல்றா, இந்த மாதிரி ஒரு இது வந்து நிறைய இருக்கட்டும், உனக்கு இருந்துட்டே இருக்கட்டும், இந்த செல்வம் நீங்காத இருக்கட்டும், வந்துட்டு போயிடக்கூடாதான். ஆச்சாரியர் இன்னொன்னு என்ன சொல்றார், கிடைக்காதது கிடைப்பது, தங்குவது நீங்குவது அப்படிலாம் இருக்கான். அதாவது சிலது வந்து கிடைக்காத ஒரு விஷயம், அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு. சில சில விஷயங்கள் வந்து தங்கும், சிலது வந்து நீங்கி போயிடுமா. அதனால ஆண்டாள் என்ன சொல்றா, இப்பேற்பட்ட செல்வம் உனக்கு வந்துட்டு தங்கட்டும், உன்னை விட்டுட்டு நீங்கி போக வேண்டாம் அப்படின்றா. அதுதான் இந்த ஸ்லோகத்தோட முக்கியமா வேர்ட் பை வேர்ட். இப்ப நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தை வந்து பாகவதத்தோட எப்படி இணைஞ்சு புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் இதுல பார்த்தேன்னா ரொம்ப நன்னா இருக்கும் கேட்கறதுக்கே. என்ன உங்களுக்கு கிடைக்கிறது இந்த ஸ்லோகால இருந்து அப்படின்னு பார்த்தேன்னா, கோபிகள்லாம் சேர்ந்து கார்த்தியாயனி விரதத்தை எடுத்துட்டு இந்த மார்கழி மாசத்துல பகவான அடையணும்னு சொல்லிட்டு விரதம் பண்றா. அப்போ அவளுக்கு மட்டும் மன்னிக்கல, இந்த பூரா லோகமும் நன்னா இருக்கணும் அப்படிங்கறதுக்கோசரம் பண்றா. மழை வந்து நன்னா பெய்யட்டும் அப்படி பண்றா. அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா அந்த கணக்கு, 9 நாள் சூரிய ஒளி 1 நாள் மழை அப்படின்னா நீங்களே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டடா அவ வந்து கணக்கு பண்ணி சொல்றான்ட்டு. அதே மாதிரி இந்த இந்த குவளை பூ இருக்கு இல்லையா, அந்த குவளை பூவுடைய வாசம் இருக்கு இல்லையா, அந்த வாசனைக்கோசரம் தான் அந்த வண்டு வந்து உட்கார்றது தான். அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பூ. அது ஆக்சுவலா பெண்களுடைய கண்களுக்கு ஒப்பிடுற பூ. அது அவ்வளவு அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. சோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஷோக்கால இருந்து எடுக்கக்கூடியது. இன்னும் ஒண்ணு, அது அத்தனை அந்த பூ அத்தனை திரட்சியா இருக்கிறதுனால இந்த தேனீலாம் வந்து உக்காண்டு நன்னா சாப்பிட்டு தூங்குற அளவுக்கு அது ஒரு மெத்த மாதிரி இருக்கு அவளுக்கு. அதே மாதிரி இந்த பசுக்கள்லாம் வந்து தனக்குன்னு வச்சுக்கணும்னு ஒண்ணு இல்ல. பாவையை கூட பார்த்தேன்னா, ஆண்டால கூட பார்த்தீங்கன்னா தனக்குன்னு அவ எதுவும் கேட்கல. அவளுக்கு வேண்டியது வெறும் கிருஷ்ணா மட்டும்தான். அவ வந்து லோகா நன்னா இருக்கட்டும், நன்னா மழை பெய்யட்டும், இவாளுக்கு இது கிடைக்கட்டும், அது கிடைக்கட்டும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு ஏன் அப்படின்ட்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது கேட்க.
அதனால இந்த பசு மாடுகள்லாம் எதுவும் வச்சுக்கல, கொடுத்து விடுறது, எல்லாத்தையும் வச்சுக்கோன்னு கொடுத்து விடுறது. எந்த இடத்துல வந்து பசுமாட்டையும் பிராமணரையும் நன்னா பாத்துக்கிறாளோ, கேட்காமையே அவளுக்கு பண்ற தயவு பண்ணிடுறாளோ, அந்த இடத்துல வந்து பகவான் கண்டிப்பா ரக்ஷா பண்ணுவார். பிராமணர்கள் எப்பவுமே காப்பாற்றப்படணும். லைக் அவளுடைய தயவுல நம்ம இருக்கணும். பிராமணர்கள் இதுல அவளுக்கு வேண்டியதை கேட்காமே பண்ணணும். பிராமணர்கள் கேட்க மாட்டா, அவளுக்கு நம்மளே பண்ணணும். இப்ப நீங்க அதை பார்த்தேன்னா, நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச்ச. சோ இதனாலதான் உங்களுக்கு வந்து திங்கள் மும்மாரி பெய்து, அதனாலதான் உங்களுக்கு திங்கள் மும்மாரி பெய்து வருதே தவிர, ஏன்னா பிராமணர்களும் பசுக்களும் இருக்கிறதுனால. ஆண்டாள் இங்க வந்து உத்தமன் பேர்பாடி, உத்தமன்ற வார்த்தை தான் இங்க முக்கியமான வார்த்தை, கீவேர்டு. அந்த உத்தமன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மாதிரிலாம் ஸ்லோகம் பாகவதத்துல இருக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த ஸ்லோகத்துக்கு வந்து பரமேஸ்வர் பிரபுக்கு தான் நன்றி சொல்றேன். ஸ்ரீமத் பாகவதம் 8th canto 19th chapter 21ஆம் இதுல வந்து யாவந்தோ விஷயா பிரேஷாஷ் திரைலோக்கியம் அஜிதேந்திரியம் ந சக்னுவந்தி தே சர்வே பிரதிபூரயித்தும் நிருப்ப. என்ன சொல்றது அப்படின்னா, பகவான் வந்து சொல்றார், அதாவது அந்த வாமன அவதாரத்துல சொல்றார், பகவான் உவாச்ச, பகவான் சொல்றார் மாவழி கிட்ட, இப்போ ஒருத்தனுக்கு வந்து இந்திரியத்து மேல கண்ட்ரோல் இல்ல வச்சுக்கோங்களேன், இந்த சென்சஸ்ல நீ எத்தனை அள்ளி மொத்தமா கொடுத்தா கூட அவனுக்கு அது வந்து சந்தோஷம் தரப்போறது இல்ல. அதனால நீ என்ன கொடுத்தா கூட அவனுக்குன்னு ஒரு சந்தோஷம் இல்ல, போறோம் திருப்தி அப்படின்னு இல்லைன்னா அது அவனுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஏன்னா இது எதனால இது வருதுன்னா, மாவளி கேட்கிறார், என்கிட்ட வந்து கேட்கிறியே இப்ப அதை பார்த்தேன்னா 8, 19, 20 அந்த இதுல பார்த்தேன்னா பலி நினைக்கிறார் தான் தான் இதுக்கெல்லாம் அதிபதி, இந்த 3 இதுக்கும் நான் தான் அதிபதி. அதனால வாமனர் கிட்ட சொல்றார், ஏ குட்டி பையனே கேக்குறியே, என்கிட்ட கேட்டுட்டு நீ இன்னொருத்தரட்ட போய் நின்னுட கூடாது பாரு, நன்னாவே கேளு. நீ பேசி ரொம்ப உன்னுடைய ஒரு ஸ்வீட் வார்த்தைனால என்ன ரொம்ப இது பண்ணிட்ட, கேப்சர் பண்ணிட்ட என்ன. அதனால நீ கேளு, நீ என்ன கேக்குறிய நான் கொடுக்குறேன் நானு அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்றார், இன்னைக்கு வாமனதேவ் என்ன ஒரு இதுல நிக்கிறார், பிராமணனா நிக்கிறார். அப்போ அவர் வந்து கிரீடியா இருக்க மாட்டார், அதிகமா ஆசைப்பட மாட்டார். அவர் இது போறோம், எனக்கு இந்த குட்டி காலை வச்சு நீங்க போறோம், அது போறோன்றார். ஆனா வலிக்கு தெரியல அது பகவான்னு தெரியல, சுக்கராச்சாரியார் சொல்லியும் அவருக்கு தெரியல, எட்ட மாட்டேங்கிறது. ஏன்னா அவர் வாக்கு கொடுத்துட்டார், கொடுக்குறேன்னு கொடுக்குறேங்கிறார். முதல்ல அவருடைய அழக பார்த்து, அவர் அழகா பேசுறதெல்லாம் பார்த்து மதிமயங்கி போயிட்டார் அவர். அப்போ 22வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, இப்போ நான் இத்தினோடு இப்ப நான் உன்னை எனக்கு ஏதோ தரா ஒருத்தர், அதுல எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த 7 தீவை கொடுத்தா கூட, அப்ப நான் இருந்தா கூட அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒண்ணு வாங்கிட்டேன்னா இன்னொரு 6க்கு அடி போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து திருப்தி இல்லை. சோ இதுல என்ன முக்கியமானா, பிராமணர்கள் வந்து கேட்க மாட்டா, பிராமணர்கள் வந்து ரொம்ப திருப்திப்பட்டவா, அதை வந்து உணர்த்துறதுக்கே பகவான் அந்த அவதாரத்துல வந்து சொல்றார். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இது 3மே. அடுத்தது பார்த்தேன்னா ஸ்ரீமத் பாகவதம் 1:19ல சுவாது சுவாது பதே பதே, இந்த ஸ்லோகத்துல வந்து உத்தம ஸ்லோக விக்ரமே சுவாது சுவாது பதே பதே. இதுல பார்த்தேன்னா நம்ம இப்ப எல்லாம் உட்காந்து இப்படி கதை கேட்டுன்னு இருக்கோம், நம்மளுக்கு எல்லாம் டயர்டே ஆகாது. ஏன் அப்படின்னா அது வந்து பகவானுடைய டிரான்சிடென்டல் குவாலிட்டி, அவருடைய திவ்ய லீலைய பத்தி சொல்றதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் எப்படி பாட்டா சொல்றோம், ஓங்கி உலகளந்தன் பாடி பாட்டா சொல்றோம். சோ அது ஸ்பெஷல் பிரேயர், ஸ்பெஷல் பாட்டா, ஸ்பெஷல் போயமா போறதுனால அதனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சோ இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். நெக்ஸ்ட் பார்த்தேன்னா இன்னொரு ஸ்லோகம் 1:5:22ல எத் உத்தம ஸ்லோக குணானுவர்ணனம் அப்படிங்கிறா. இப்ப நம்ம வந்து வேதத்துல பெருசா ஆயிட்டோம், இதை பண்ணியிருக்கோம் அதை பண்ணியிருக்கோம், நம்ம வந்து நிறைய வேதங்கள் படிக்கிறோம், நிறைய ஆஸ்டியரிட்டி எடுக்கிறோம், பயங்கர சாண்ட் பண்றோம், இல்ல பீஷ்ம பஞ்சக் பண்றோம், இல்ல டிஃப்ரெண்ட் இது இப்ப மார்கழி இதுவே பண்றோம். இதெல்லாம் பண்ணினா கூட கடைசியில அது எங்க போய் சேரணும்னா, பகவானுடைய திவ்ய லீலையை நம்மளால
புரிஞ்சுக்க முடிஞ்சு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அது ஒரு இதுவா இருந்தா மட்டும்தான் நம்ம பண்றது நல்லா இருக்கும். இவ்வளவு தூரம் நம்ம கலெக்ட் பண்ணது, இப்ப நம்ம இது டெய்லி காலையில சீக்கிரம் 5:30 மணிக்கு எழுந்து ஸ்லோகம் சொல்றோமோ இல்ல பகவானுக்கு பண்றோமோ இல்ல 16 மாலை ஜபம் பண்றோமோ, அது எல்லாமே எப்ப நன்னா இருக்கும் அப்படின்னா அந்த பகவான் அப்படி முன்னாடி வச்சு பண்ணக்கூடியதா இருந்தால் மட்டும்தான் அது ரசிக்கும். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு இது என்னன்னா, ஆண்டாள் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல நாராயணனே நமக்கே பறை தருவான்ட்டு நாராயணான்னு கூப்பிடுறா. நாராயணனே அப்படின்னும் போது அவ கிருஷ்ணர் தான் கூப்பிடுறா. 2வது ஸ்லோகத்துல அவ என்ன பண்றா, பரமநடிப்பாடி அப்படின்னு சொல்றா. யார் இப்படி படுத்துட்டு இருக்கால பரமநடிப்பாடி விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறா. 3வது ஸ்லோகத்துல அவ என்ன பண்றா, கிருஷ்ணா எப்படி எல்லாத்தையும் கொடுத்தாரோ அந்த மாதிரி வாமனர் கொடுக்கிறாரு இல்லையா, அதை ஞாபகம் வச்சுன்னு வாமனரை கூப்பிடுறா. பகவான் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்கிறாரோ. சோ இப்போ பகவான் பாதம் பட்ட பிருந்தாவனம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. பகவான் எங்கெல்லாம் நடந்தாரோ, காலடி எங்கெல்லாம் பட்டுதோ அதெல்லாம் க்ஷேமம் அப்படின்வோம். அதே மாதிரி வாமனர் தன்னுடைய காலை வச்சு இங்கேயும் அங்கேயும் இந்த பிளானட் லோயர் அப்பர் பிளானட்டை டச் பண்ணினதுனால எல்லாத்துக்குமே க்ஷேமம். சோ அதை ஆண்டாள் அப்படி ஒப்பிடுறா. அடுத்தது தாமோதர் லீலையில பார்த்தேன்னா கிருஷ்ணர் அந்த உரல் இதுல இது பண்ணி இப்படி தவழ்ந்துட்டே வர்றாருல, அவர் கை இப்படி இப்படி பக்கத்துல டப் டப் டப்னு சத்தம் கேட்கறதுல போகும்போது அப்ப அந்த பூமிக்கு முதுகுல அப்படி லைட்டா அப்படி தட்டின மாதிரி இருந்துதான். அப்போ பகவான் அவளை நீ ரொம்ப பாரம் சுமக்கிற, நீ நிறைய பண்ற அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்றாராம். நீ இத்தனை பண்ற அத்தனை பண்றேன்ட்டு அது அந்த மாதிரி. சோ பகவானுடைய கால் படுறதோ கை படுறதோ ஸ்பர்ஷம் படுறதுன்றது நம்மளுக்கு க்ஷேமம் அப்படிங்கிறது. இன்னைக்கும் நீங்க பார்த்தேன்னா திருப்பதியில ஆண்டாளுடைய இந்த இதுல ஆண்டாள் நாச்சியார் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்து போறாளாம். அங்க போய் இந்த தங்கத்தாலையும் வைரத்தாலையும் பண்ணின கிளி பகவான் 30 நாளும் தோல் மேல வச்சுட்டு இருப்பாராம். அது கேட்கறதுக்கே நல்லா இருந்தது, நான் அதை படிக்கும் போது நல்லா இருந்தது. சோ இந்த இப்போ கோபிகளுடைய நிஜமான ஒரு வெல்த் அப்படின்னு பார்த்தேன்னா அது என்ன அப்படின்னா, அவளுக்கு பகவான் மேல இருக்கிற அந்த ருச்சியும் அவர் மேல இருக்கிற விசுவாசம் கண்டிப்பா என்னை காப்பாத்துவான் அப்படிங்கிற அது மட்டும்தான் அவளுக்கு. மத்ததெல்லாம் அவ லோகத்துக்கு தான் வேண்டிக்கிறா. அவ பாவ நோன்பு எடுக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு என்னன்னா, ஆண்டாள் இருந்த இடத்துல வறட்சி வந்துடுதான். அப்ப என்ன பண்ணாலாம், பெரியவாலாம் நம்ம ஏதாவது நோன்பு எடுத்துதான் நானும் வேற வழி கிடையாது அப்படின்னு. ஆனா நார்மலா என்ன பண்ணுவாலாம், கோபியும் ஆண்டாலும் மத்தவா எல்லாரும் சேர்ந்து கிருஷ்ணனை போய் பார்க்க போனா போகக்கூடாதுன்னு தடுப்பாலாம். என்னது இது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வாலாம் பெரியவா. ஆனா அவளுக்கு எப்பவுமே ஆசையா இருக்குமா கிருஷ்ணனை போய் பார்க்கணும், அவளோட இருக்கணும். கோபிகளுக்கு எல்லாம் ஆசையா இருக்குமா. அப்ப இந்த வறட்சியில வந்த உடனே நம்ம வேற வழி கிடையாது, எல்லாரும் விரதம் பண்ணிடலாம் அப்படின்ன உடனே இப்ப வேற யாரும் இதுவா வச்சுட்டு பண்றது, லீடு பொசிஷன்ல கிருஷ்ணரை தான் வச்சு பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாலாம். அதுக்கப்புறம் உங்களெல்லாம் இது பண்ண வேண்டாம்னு பார்த்தா இப்ப வேற வழி கிடையாது, அவனை வச்சுட்டு தான் பண்ணணும். இவாளுக்கு உள்ளுக்குள்ள பயங்கர குஷியாம். அது என்ன சொல்றா, வியஜம் அப்படிங்கிறா. அது ஒரு டிசீட்டாம். ஆக்சுவலா இவாளுக்குலாம் அவரோட இருக்கணும்னு தான் அது. சரி இப்ப சரி நீங்க சொல்றதுல நாங்க பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வருதான். அது பேர் வியஜம் அப்படிங்கிறாலாம். அது இட்ஸ் சச் அ டிசீட். நைஸா ஏமாத்துற மாதிரி. ஆக்சுவலா அவளுக்கு எப்ப பார்த்தாலும் அவரை பத்தி தான் நினைப்பு. சோ அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ட்ரெஸ்டிங் இது இங்க படிக்கும்போது. சோ கிருஷ்ணா மட்டும்தான் அவளுக்கு மனசுல, மத்ததெல்லாம் அவளுக்கு எதுவும் தேவையில்லை. அடுத்தது பார்த்தேன்னா இப்ப நீங்க இந்த பாட்டை பார்த்திருப்பேன், பாயோஜி மேனு நாமு ரத்தனு தனு பாயோ. இப்ப இந்த பாட்டுல இந்த மீனிங் தான் ரொம்ப அழகா இருக்கும். இங்க பார்த்தேன்னா மீராபாய் சொல்றா, நான் எனக்கு வேண்டிய தனத்தை நான் கொடுத்துட்டார் பகவான், எனக்கு நாமத்து த்ரூவா கொடுத்துட்டார். பகவானுக்கும் நாமத்துக்கும் டிஃபரன்ஸ்ல நாமம் த்ரூவா கொடுத்துட்டார். அது கிடைச்சது யார் த்ரூவா கிடைச்சது, என் குரு த்ரூவா கிடைச்சது அப்படிங்கிற மீரா. இப்ப நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய குரு மகாராஜ் த்ரூவா நம்மளுக்கு நாமம் கிடைச்சிருக்கு, ஹோலி நேம் கிடைச்சிருக்கு. இத அவ என்ன சொல்றான் அந்த 3வது லைன்ல, இத நான் எக்கச்சக்க ஜன்மம் கழிச்சு வாங்கியிருக்கேன், அதனால இதை தவிர்த்து மத்தது என்னெல்லாம் இருக்கோ அதை நான் லூஸ் பண்றதுக்கு தயார், எல்லாத்தையும் விட்டுடுவேன். இதை யாராலையும் செலவும் பண்ண முடியாது. இப்ப நீங்க எல்லாம் பைசா வச்சுருந்தா நல்லா செலவு பண்ணுவோம், திருடவும் முடியாது. நம்ம டே பை டே நாளுக்கு நாள் ஜாஸ்தி ஆலாமே தவிர குறைக்க முடியாது. அதனால இந்த மாதிரி ஒரு இதுக்கு கிரிதரா என்னை காப்பாத்து, நீ எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப சந்தோஷங்கிறா. இது ரொம்ப ரொம்ப அழகான பாட்டு இது. पायो जी मैंने नाम रतन धन पायो, मीरा के प्रभु गिरिधर नागर, हरक हरक जस पायो, गायो पायो जी मैंने नाम रतन धन पायो.
ஸோ இதுதான் டைமுக்கு முடிச்சேன்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம். இதுல ரொம்ப முக்கியமான வார்த்தை என்னன்னா உத்தமன் பேர்பாடி. அந்த உத்தமனுக்கு இத்தனை பாகவத ஸ்லோகம் இருக்கு. அவரை ஏன் உத்தமன் அப்படின்னு சொல்றோம்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய எல்லா சௌரியத்தையும் குறைச்சிண்டு மற்றவாளுக்கோசரமே பண்ணக்கூடிய அந்த பகவான் நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாசுரம் சொல்றோம், சாண்டிங் பண்றோம், எல்லாம் பண்ணும்போது அவரை நிஜமாவே ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்ல கரெக்டா வைக்கும் போதுதான் நம்மளால அந்த ருச்சியும் அந்த விசுவாசமும் எப்படி அந்த கோபிக்கு இருந்ததோ அதுல நம்மளால கொஞ்சமாவது ரசிக்க முடியும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. 5 more minutes இருக்கு மாதாஜி. எதாவது கவர் பண்ணலாம், நீங்க கவர் பண்ணலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் முடிச்சிட்டேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் மிக்க பண்ணீங்க. அழகா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு. இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம்னு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. நான் 19 ஸ்லைடு இருக்கும்போது அவசர அவசரமா ஓடிட்டேன்னு நினைக்கிறேன். பாஸ்வரம் வேணா இன்னொரு தடவை பாடலாம் மாதாஜி நீங்க. ஹரே மாதாஜி இல்ல. பகவான் அவசர அவசரமா ஓடி வந்த மாதிரி சொன்னீங்களே, அது மாதிரி நீங்களும் ஓடி வந்திருக்காரு. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தடவை பாடுங்க மாதாஜி பாட்டு. ஸ்லோகம் பாடலாமா? சரி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் பாடுறேன் இப்போ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கையழுகள பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தீங்காதே பூக்கிருந்து சீத்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்திலூரம் பாவாய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இட்ஸ் வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ரொம்ப கிருஷ்ணா சூப்பரா மாதாஜி. இருந்தது. மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. அருமையா இருந்தது பாட்டு எல்லாம். ஹரே கிருஷ்ணா. அந்த ஸ்லோகங்கள் கோட் பண்ணது அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சூப்பரா இருந்த மாதாஜி உங்க வாய்ஸ். ரொம்ப 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 நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மிகவும் அருமை மாதாஜி. மிகவும் அருமை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சூப்பர். எதிர்பார்க்காத சொற்பொழிவு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ.